மக்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தியுள்ள போக்குவரத்து நெரிசல் குறித்து நியூஸ்7 தமிழ் மிக விரிவாக கள ஆய்வு மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பரபரப்பான பெருநகரங்களின் நெரிசல் சாமானியர்களின் வாழ்க்கையை பிழிந்தெடுத்து விடுகிறது. பள்ளி செல்லும் குழந்தைகள் முதல் அலுவலகத்திற்கு செல்பவர்கள் வரை கூட்ட நெரிசலில் சிக்கி வீடு திரும்புவதற்குள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். பெருநகரங்களில் ஏற்படும் இதுபோன்ற போக்குவரத்து நெரிசல்களுக்கான பின்னணி என்ன? முறையான திட்டமிடல் இல்லாததால் செயற்கையாக ஏற்படும் இடையூறா? சென்னை, கோவை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட அனைத்து பெருநகரங்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கான காரணங்களை கண்டறிய களத்தில் இறங்கியது நியூஸ்7 தமிழின் செய்தியாளர்கள் குழு. சென்னை போன்ற பெருநகரங்களில் நடைபெறும் மெட்ரோ பணிகள், சாலை சீரமைப்பு பணிகள் போன்றவை போக்குவரத்து நெரிசலை இன்னும் மோசமாக்குகின்றன. போக்குவரத்தை சீரமைப்பதற்காக சிக்னல்கள் போடப்பட்டாலும் கூட அதனை பொதுமக்கள் மதிப்பதே இல்லை. சிலர் சிக்னல் விழும் முன்னரே வாகனங்களை வேகமாக இயக்குவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் பல சமயங்களில் விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் வழிவகுக்கின்றன. இருசக்கர வாகனங்களில் வலம் வரும் இளைஞர்கள் போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி விபத்தை ஏற்படுத்துகின்றனர். அதேபோல் ஆட்டோ ரிக்ஷாக்களும் சாலை விதிகளை மீறுவதும் போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமாகிறது என்பது கள ஆய்வின் மூலமாக தெரிய வந்துள்ளது. எங்களை மாதிரி பொது ஜனங்களை ஏற்றிட்டு போகிற டிராவல் வெஹிக்கிள் வச்சுருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா எங்களுடைய சவால் எப்படின்னா, மெட்ரோ வேலையால் இருக்க வேண்டிய இடத்துல யூட்டர்ன் இல்லை, இருக்க வேண்டிய இடத்துல இப்போ அர்ஜென்ட்டாக திரும்ப வேண்டிய இடத்துல யூட்டர்ன் கிடையாது. யூட்டர்ன் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாத மற்ற இடத்துல இருக்கும்போது அந்த இடம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அதனால் இந்த ஆர்காடோட பொறுத்த வரைக்கும் வடபழனி சிக்னல் ஆண்ட இருக்கிற வேலை முடிஞ்சால் கொஞ்சம் க்யூர் ஆகும். இந்த ஒன் வே டபுள் வே ஆனால் கொஞ்சம் க்யூர் ஆகும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வேலை நடக்கும்போது இந்த மாதிரி நடக்கலாம் சகஜம், நம்ம எதுவும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஜாபு ஒத்துழைச்சு தான் ஆகணும். மக்களின் ஜனத்தொகை ஒருபுறம் அதிகரித்து கொண்டே செல்ல, மறுபுறம் வாகனங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டேதான் உள்ளன. இதனால் வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகை மனிதர்களுக்கு பெரும் சுகாதார பிரச்சனையை உருவாக்குகின்றன. இவை நகர மக்கள் சுவாசிக்கின்ற காற்றின் தரத்தை கடுமையாக பாதிப்பதாக நுரையீரல் நிபுணர்கள் கூறுகின்றனர். நுரையீரல் நிபுணர் மற்றும் மருத்துவர் சுந்தர்ராஜன் நம்முடன் இருக்கார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம் சார். இந்த சமீப காலமாக நகரங்களில் பார்த்தீங்கன்னா மனிதர் தொகையை விட வாகனங்கள் தொகை அதிகமாக பெருகிக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த வாகனத்திலேருந்து வரக்கூடிய புகை அது மூலியமாக மனிதர்களுக்கு என்ன மாதிரி ஆபத்து வரும்? வாகன புகைகள் நுரையீரலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும். ஏற்கனவே நுரையீரல் வியாதி இருக்கிறவங்க, உதாரணமாக ஆஸ்துமா இல்லை சிஓபிடின்னு சொல்லுவோம், சிகரெட்டு ஊதுறவங்களுடைய வியாதிக்கு பேர் சிஓபிடின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஆஸ்மா சிஓபிடி இருக்கிறவங்களாம் இன்னும் நுரையீரல் பாதிப்பு ஜாஸ்தி வர வாய்ப்பு இருக்குது. இது என்ன மாதிரி அறிகுறிகள் வரும்னா, இருமல் ஜாஸ்தியாகும், மூச்சு விடுற கஷ்டம் வரும், மூச்சு திணறும், மூச்சு விடும்போது இழுக்கிற மாதிரி வீசின்னு சொல்லுவோம், சத்தம் கேட்கும். இந்த மாதிரி பாதிப்புலாம் நிறைய வரலாம். அது சில நாட்களில் சில வாகன புகைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சில நாட்களில் அது மாதிரி இருக்கிற டைமில் சுற்றுச்சூழல் மாசு ரொம்ப படும்போது இந்த சிம்டம்ஸ், இந்த அறிகுறிகள் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் சார்? ஏற்கனவே இருக்கிறவங்க, ஆஸ்துமா சிஓபிடி இந்த மாதிரி வியாதிலாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ரெகுலராக இருக்கக்கூடிய மருந்துகளை ரெகுலராக எடுத்துக்கணும். ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு உதாரணமாக அவங்களுக்கு இன்ஹேலர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு மூச்சு ஊதுற மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும், அதை கொடுத்துருப்போம். அந்த மாதிரி மருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்க. அதை ரெகுலராக எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவு இந்த புகை இருக்கிற டைம், புகை ஜாஸ்தியாக இருக்கிற சுற்றுச்சூழல் மாசு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற நாட்களில் வெளியில் போய் போகாமல் இருக்கிறது நல்லது. அந்த டைமில் போகாமல் இருக்கிறது நல்லது. வாகனங்களை இயக்கும் போது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் காற்றில் பறக்க விடுவது தினமும் விபத்து ஏற்படுவதை வாடிக்கையாக்குகிறது. வாகன நெரிசலுக்கு இடையே சிலர் தங்கள் வேலை நேரத்துக்கு விரைந்து போக வேண்டும் என்ற ஆதங்கத்தில் போக்குவரத்து சிக்னலில் நிற்காமல் அல்லது எச்சரிக்கை மீறி வாகனங்களை இயக்குவதால் எதிரிலிருந்து வரும் வாகனங்களுடன் மோதி விபத்து ஏற்படுவதாகும்.
விபத்து ஏற்படுகிறது. சாலையின் ஓரங்களில் போக்குவரத்திற்கு இடையூறாக வாகனங்கள் நிறுத்தப்படுவதும் போக்குவரத்து நெரிசலுக்கான பிரதானமான காரணமாக பார்க்கப்படுகிறது. இதனால் சாலை பாதுகாப்புக்கான முன்னேற்பாடுகளை முறையாக கடைபிடித்து போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க அரசும் அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.